டிஸ்க்ளைமர். எனக்கு ஃபன் வேணுங்க. உங்களுக்கு ஃபன் வேணும்னா எனக்கு ஆமாங்க. கொஞ்சம் subscribe வேணும். ஃபண்டு வேணுமா? ஆமா. இந்த வளனே போறேன் மோட்டாச்சி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிங்கம் தலை இறங்கிருச்சு. இந்த சட்டமன்ற பேரவையின் 17வது சட்டமன்ற பேரவைக்கு நம்மையும் நம்ம தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுத்து அனுப்பின நிரந்தரமாக என் நெஞ்சில் குடியிருக்கும் தாயன்புமிக்க தமிழக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். அப்புறம் நம்மளோட திரைப்படங்கள்ல நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஊழல் எதிர்ப்பை சொன்னோம், சமூக நீதியை சொன்னோம், கல்வியை பத்தி சொன்னோம், அரசியலை பத்தி சொன்னோம். அரசியலை பத்தி பேசுனதுனால நம்ம படங்கள் சந்திச்ச இது வரைக்கும் சந்திக்கிற பிரச்சனையை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இந்த ஆளும் கட்சியா ஆனதும் அவ்வளவு சாதாரணமாலாம் நடந்துடல. 2.25 வருஷத்துல ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னு ரொம்ப கிண்டலா கேலியா சிலர் பேசுறாங்க. எங்களோட இந்த 2.25 வருஷ டிராவல்ல எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்குது. இன்னும் வெளியே சொல்ல முடியாத நிறைய சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் தாண்டி தான் நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். சாதாரண அந்த இடத்துக்கு வரலடா. 5 வயசுல இருந்து அவன் அடி வாங்கி, மிதி வாங்கி, கடி வாங்கி, ஒவ்வொரு இடத்துலயும் பக்கம் பக்கமா வசனம் பேசி பல பெர்ஃபார்மன்ஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா. இளைஞர்களால என்ன செய்ய முடியும், பெண்களால என்ன செய்ய முடியும்னு கேட்டவங்களுக்கான பதில் தான் இன்னைக்கு அமைஞ்சிருக்கிற நம்ம ஆட்சி. ஒரே ஒரு குடும்பம் மட்டும் முக்கியம்னு சொல்றது நம்மளோட ஆட்சி அதிகார அரசியல் இல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் முக்கியம்னு சொல்றது தான் நம்ம அரசியல். நம்மளோட ஆட்சி அதிகாரம் அதான் நம்மளோட மனசாட்சி உள்ள மக்கள் ஆட்சி. இந்த 2026 தேர்தல்ல யாராலும் உடைக்கவே முடியாதுன்னு சொன்ன மதத்தை உடைச்சோம், சாதியை உடைச்சோம், முக்கியமா காசு கொடுத்து ஓட்டு வாங்குற ஒரு நச்சு கலாச்சாரத்தையே சுக்கு நூறா தூள் தூளா உடைச்சிருந்தோம். பாரம்பரியமான தினத்தந்தி பத்திரிகை ஊழலின் ஊற்றுக்கண் அடைக்கப்படுகிறதுன்னு 16/6/2026 அன்னைக்கு ஒரு தலையங்கமே எழுதியிருக்கு. அது ராமசுவாமி அவர்கள் தான். ஒரு தவறு செய்தால் அது தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்று எம்ஜிஆர் அன்று பாடினார். அதை இன்று விஜய் செயலில் காட்டுகிறார்னு அந்த எடிட்டோரியல்ல எழுதியிருக்கு. நீ என்னடா நேத்து நேரம் அங்கிட்டு பேசிட்டு இன்னைக்கு அங்கிட்டு பேசிட்டு 1000 தான் இருந்தாலும் நான் இந்த பக்கம் தானே இருக்கு. அதனாலதான் நமக்கு எதிரா யாரோ சேரவே மாட்டாங்கன்னு நினைச்சவங்க எல்லாம் ஒன்னா சேர்றாங்க. நம்ம ஆட்சிக்கு டேட்டு குறிக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு மக்கள் நலனை விட உங்க பதவி தானே முக்கியம்? இன்னைக்கே அடிச்சு போ, நாளைக்கு சேர்ந்து போ, அடுத்த நாளே தப்புன்னு அடிச்சு கெட்டி உடைப்போம். நாம ஆட்சிக்கு வந்து சரியா 40 நாள் ஆகுது. அதுக்குள்ள என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறாங்க. ஒரு லிஸ்ட் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு படை, 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம், போதைப் பொருள் ஒழிப்புக்காக தனிப்படை, குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிப்பதற்காக 134.83 கோடி சிறப்பு தொகுப்பு திட்டம், வழிபாட்டு தலம், ஸ்கூல், பஸ் ஸ்டாண்டுன்னு அதுக்கு பக்கத்துல இருக்கிற 717 மதுபான கடைகள் மூடப்பட்டன. சார் பாக்கி 250 வரும்போது தர்றேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. மின்வெட்டை பொறுத்தவரை கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிர்வாக குளறுபடிகளும் மின்சார சாதனங்கள் மற்றும் மின் மாற்றிகளில் ஏற்படும் பழுதாலும் வேண்டுமென்றே சிலரின் நடவடிக்கைகளாலும் இந்த மின்வெட்டிற்கு காரணமாக உள்ளது. சூப்பர் பீஸ்னே. அப்படின்னா செட்டோட நாட்டிருங்கடா. சரிண்ணே, மேல கட்டிருக்காங்கண்ணே. அட அது கொக்கி தான்டா, கலட்டிடுறா, ஒன்னும் பிரச்சனை இல்லடா. எனக்கு ஓ மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? நம்ம தமிழகத்தில் ஏற்கனவே நடந்த அதி அற்புதமான சூப்பரான நிர்வாக திறன் கொண்ட 50 வருஷ அரசியல் அனுபவம் கொண்ட 2.0, 3.0, 4.0 பல 0.0 மாடல் ஆட்சி நடத்த கனவு கண்டவங்களோட அட்டகாசமான ஆட்சிக்காரங்க பல்வேறு விதமான நிதி நெருக்கடியை நம்ம மக்களுக்கும் நமக்கும் பரிசா கொடுத்துட்டு போய் இருந்தாலும் இப்படி அவதூறு பழி போடுறவங்களை பார்த்து ஒன்னே கேட்கணும்னு தோணுது. கடந்த 9-10 மாசமா நம்ம ஸ்டேட்ல சட்டம் ஒழுங்கு டிஜிபியே இல்லை. சட்டம் ஒழுங்கு டிஜிபியை போடுங்கன்னு சொல்லி எல்லாம் ஓஞ்சி போயிட்டோம். சட்ட ஒழுங்கில் அமைதி காப்போன்றீங்க, ஆனா அந்த சட்ட ஒழுங்கு செயல்படாம இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தானே. போன ஆட்சியில நடந்ததுக்கெல்லாம் இப்பதான் விடையே கண்டுபிடிக்கிறோம் நம்ம ஆட்சியில்.
ஆனா உனக்கும் சேர்த்து நான் உழைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு யார் உழைச்சாலும் பிடிக்காது. இந்த போதைப் பொருள் நடமாட்டம் எல்லாம் தாறுமாறா அப்படியே பரவி கொட்டி கிடக்குது. இதெல்லாம் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லயே யார் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும்? மாட்டினாடா மானஸ்த. போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்போ யார் கையில இருந்தது? இத்தனை கேள்வி நம்மளை பார்த்து கேட்கறாங்களே, ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்கணும்னு தோணுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில வச்சுக்கிட்டே பிகினிங்லயே இனிஷியல் ஸ்டேஜ்லயே இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை ஏன் கண்ட்ரோல் பண்ணல? சொல்லுங்க. பொட்டி பெட்டியா பணத்தை வச்சுக்கிட்டு பெட்டியை வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலா வெளியில வந்துகிட்டு இருக்கு. இது அபாண்டமான குற்றச்சாட்டு. வேணும்னா வழக்கு போடுங்க. நீதிமன்றத்துல வந்து நான் குற்றமற்றவன் நிரூபிக்க தயார். டாஸ்மாக்ல அது என்னப்பா அது பேரு? பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர்கள் பதில் உரைக்கு பிறகு நேரம் தர அப்ப பேசட்டும். அவங்க பேசட்டும். அவங்கள பேச அனுமதி. உட்காருங்க. நீங்க எல்லாரும் உட்காருங்க. அமைதியா உட்காருங்க. இருங்க. உட்காருங்க. அப்புறம் நீங்க என்ன உட்காருங்க. நான் கொடுப்பேன். உட்காருங்க. சாரி டியூட்ஸ், சாரி. உட்காருங்க டே, சும்மா எந்திரிச்சிடுவாங்க. கேட்கிற உரிமையும் விளக்கத்தை பெற்றுக்கொள்ள உரிமை உங்களுக்கு இருக்கிறது. அதற்கு அவகாசம் நான் தருகிறேன். அது கடிச்சிடாத. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேரவைத் தலைவர் நீங்க உட்காருங்க. முதலமைச்சர் பேசும்போது சில வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் பேசுறாரு. அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் அமைச்சர் அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் இருந்தா சொல்லுங்க. நாங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கோம். பண்ணி பாரு அடம்பிடிக்கிறிய நீ. பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று நான் பேசி முடிஞ்சோடனே நீங்க வந்து அவை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்க. நாங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போய் டிவி போட்டு பார்த்தா அங்க இன்னொரு அமைச்சர் வந்து இன்னும் பதில் சொல்லிட்டே இருந்திருக்கிறாரு. நான் வீட்டுக்கே போயிட்டு இன்னும் தனியா பேசிட்டு இருக்கேன். டாஸ்மாக் மாதிரியே பல டிபார்ட்மெண்ட்லயும் மறுபடியும் சொல்றேன், கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒண்ணா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம். இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலே, ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலே இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. இந்த சமூக நீதி அரசுன்னு சொல்றவங்கள பார்த்து கேக்குறேன், நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. சரி, அடுத்த கேள்வி. அதே மாதிரி பெண்களோட பாதுகாவலர் நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்கள கேக்குறேன், எத்தனை பெண்களுக்கு அமைச்சர் பதவியில இடம் கொடுத்தீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை. காலம் வராதப்பா. சரி இருக்கட்டும். எல்லாம் நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம தங்கச்சிங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால கனவு இப்ப நிறைவேறி இருக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நம்மளை பத்தி அவதூறு பரப்புறதோட மட்டும் இல்லாம இப்ப நம்ம மக்கள் மேலயும் அவதூறு பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. மக்கள் நமக்கு ஓட்டு போட்டது தப்பா, குடும்பமா நமக்கு ஆதரிச்சது தப்பா. இதே தாய் தப்ப செஞ்சாலும் தப்பு தான் மேடம். சொல்றா, இதெல்லாம் நான் சொன்னா சிரிச்சிருவாங்கப்பா. நான் சொன்னா மட்டும்
ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவையா காணோம். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. The next day. சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய என்ன பதில் சொன்னார்? எங்கே காணோம், உங்க அப்பாவை காணோம், இதை சொல்லி இருக்கிறார். அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. இல்ல அந்த எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். அந்த கதையில பெரியவர் அப்படி சொன்னாராம், தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த கதையில பெரியவர் அப்படி கேட்டாராம். சார் இது எழுதிருக்கிறத சொன்னேன் சார், வேணா நீங்களே படிச்சுக்கோங்க. அண்ணா நீங்க 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொலத்தூரி இந்த ஆட்டம் அடிச்சு பேசுனா அப்புறம் என்ன பண்றது? அது என்னடா சொன்னா அவன்? சொல்லு. டேய் கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தோல்வி அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ செய்தி கிடைக்கப்பட்டிருக்கு. பண்டிகையை கொண்டாடுங்கடே. நேத்து எதிர்கட்சி தலைவர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நிறைய பேசினாங்க. அதுல ஒண்ணு மட்டும் அரசு சொல்றதா நினைச்சுக்கிட்டு நம்மளை இன்டைரக்டா ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. எனக்கு ஒண்ணுதான் சொல்லணும்னு தோணுது. ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இல்ல பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. சோலி முடிச்சு, பொழுது விடிஞ்சு, வீடியோ முடிஞ்சு. நீங்க தானே ஒரு 7-8 பிட்டு சேர்த்து போட சொன்னீங்க, நான் எக்கச்சக்க பிட்டு போட்டு விட்டேன். எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே, இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக பிட்டு பிட்டா போட்டுறேன். வரண்டாயா சமி, என்ன வந்து போடுறியா? இன்னைக்கு போட்ட புட்டே செருப்பு லெவலுக்கு வந்துருச்சடா, நாளைக்கு வந்தா கொலைக்க சாக்கிடுவானே. எனக்கு இந்த திறமை ஒவ்வொரு திறமையும் இருக்கு. பலவிதமா திறமை பண்றாங்க. எல்லாரும் எல்லா சேனலும் பார்க்கணும். அதுமாதிரி நண்பர்கள் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க,